ஆனா ஸ்டார் மூவி உங்கள் பார்வைக்கு எப்படி? ஸ்டார் படம் என்ன சொல்கிறது சார், இன்னைக்கு சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சார். அந்த சினிமா வந்து இன்னைக்கு வாழ வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பங்கு வந்து யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், அனிருத் இவங்க கையில் தான் இருக்குது. அந்த வரிசையில் வந்து யுவன் சங்கர் ராஜா அந்த ஸ்டாரை வாழ வச்சிருக்கிறார். டைரக்டரு, அதான் சொல்கிறேன், டைரக்டரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே டைரக்டர் புதுசு, ஹீரோ வந்து கதையை நல்லா செலக்ட் பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முந்தின படம் டாடான்னு ஒரு படம், அதை தான் சார் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர சீன் பை சீன், அதை அப்பா சென்டிமெண்ட்டு, ஏதோ ஒரு 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 தொழில் பண்ணணும்னு அப்படி போகிற டாடாலையும் இதுலேயும் நான் ரெண்டு இதுவும் ஒன்று போல் சொல்கிறேன், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அது முடியல, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒய்ஃபுக்கிட்ட சண்டை, ஒரு குழந்தை வருது, இது எப்படி நம்ம நல்லா இருக்கு சொல்ல முடியும்? டாடாலையும் அதே மாதிரி. அப்போ நீங்கள் கதையை கொஞ்சம் மாற்றிருக்கணும். இன்னைக்கு ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா மினிமம் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கியிருப்பார். அப்போ கதையை எதுக்கு நீங்கள் அப்படியே அந்த டாடா படத்தை தூக்கி வைக்கணும்? ஒரு வித்தியாசமான ஒரு கதை இல்லையே. இது ஒரு வருத்தம். சினிமா ரசிகர்களுக்கு ஸ்டார் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏமாற்றம் சார். 2 ஹீரோனியுமே வந்து செட்டு ப்ராப்பர்ட்டி தான் சார். அப்படி நான் உங்களை எல்லாருக்கும் நான் அடிக்கடி பேட்டி கொடுக்க தெரியுமா, சினிமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குண்ணே. இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 195 படம் ஹிட் ஆகுது, இங்கே 110 படம் தான் ஹிட் ஆகுது. 90 படம் அது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வரிசையில் மலையாளத்தோடு நம்ம டாப்பில் வரணும் தான் என்னுடைய சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர். நான் ஏன் வருத்தப்பட்டு பேசுகிறேன்னா, ஒரு நல்லா இல்லை, இந்த இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா, அடுத்தால நீங்கள் நல்ல படம் எடுக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய படம் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறேன்? அப்போ இது எதுக்கு அப்படியே நீங்கள் வந்து டாடா படத்தை நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க? ஒரு டேட்டு ஒரு ஆவரேஜ் ஹீரோங்க, ஹீரோவை விடுங்க, ப்ரொடியூசரை விடுங்க, யுவன் சங்கர் ராஜாங்கிற ஒரு நம்பர் 1 இன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர், அவர் உள்ளே வரும்போது அவருடைய உழைப்பு தாங்க அந்த ஸ்டார் படத்தில் உண்மையான ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. நீ அப்படியே அந்த டாடா படத்தை அப்படியே தூக்கி நீ எடுத்து வச்சேன்னா எப்படிங்க இதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் தான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? உள்ளது படி. இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன திருப்தியாக இருக்குது? இந்த டாடா படம் பார்த்தவங்க இது பார்க்க வேண்டாம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். வித்தியாசமாக்கு வாய்ப்பு தேடுற ஒரு இளைஞனோட அப்படியே என்னோட கதைன்னு சொல்லணுமே. என் லைஃப்பில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு வாய்ப்பு தேடி அவ்வளோ ஆஃபீஸஸ் அவ்வளோ இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் போய் நம்ம வந்து தேடுறோமோ அது அப்படியே சின்ன வயசில் வந்து ரஜினி கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோலாம் அப்பா இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் இருந்துச்சு. சின்ன வயசில் அப்பா இல்லை, அப்புறம் அம்மா தான் எல்லாமே. அப்பா அந்த படத்தில் அப்பா ரோல் பண்ணவங்க இந்த ரியல் லைஃப்பில் அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். ஒவ்வொரு சீன்ஸுமே கூஸ்பம்ஸாக இருக்கும். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே இருக்குது. படத்தில் மியூசிக் சொல்லவே வேணாம். யுவன் சங்கர் ராஜா அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. படம் அருமையாக இருக்கு. கண்டிப்பாக சொன்னீங்க அப்பான்னு சொன்னீங்க. இந்த படத்தில் வந்து அப்பா பையன் அந்த பாண்ட் எப்படி இருக்கு? நல்லா கொண்டு போயிருக்காங்களா? இப்போ சூப்பராக கொண்டு போயிருக்கான் ப்ரோ. அப்பா வந்துட்டு அப்பானா யாருக்கு தான் ப்ரோ பிடிக்காது? ஒரு லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் அப்படின்னா அப்பா தான் ப்ரோ. அந்த சப்போர்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு படத்தில் என்னென்ன தேவை, அதாவது ஒரு காமெடி தேவை. ஃபஸ்ட்டு காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸில் இருந்து காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு லவ்வில் முடிச்ச உடனே அவனோட காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே, அப்புறம் லவ் ஃபெயிலியர், அப்புறம் லவ் பிரேக்கப், அப்புறம் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சி தன் லைஃப்ல என்னென்ன பண்ண தெரியாத ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் லைஃப் ஒரு கால் வருது, தேடி பாம்பேக்கு போகிறான், அங்கே போய் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுறான், அங்கே போய் தேடி அங்கேருந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி எங்கெங்கயோ போய் அது திடீர்னு அவங்க வாய்ப்பு தேடி திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ லைஃப்ல அப்படி எது எல்லாமே தடங்களாக வந்தும் லைஃப்ல ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அதுதான் ஸ்டார். ஸோ அதுக்கு மீனிங்ஃபுல்லா இந்த படம் இருக்கு. கண்டிப்பா எல்லா தேட்டர்ல இருந்து பாருங்க. கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ப்ரோ இவனோட மியூசிக்ல எப்படி இருக்கு? ஐயோ ப்ரோ அருமையா இருக்கு. ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு, உள்ள போய் பாருங்க. மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, இவனோட கான்செப்ட் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உள்ள போய் பாருங்க, எல்லாரும் பாடுவாங்க. வெற்றிமாறன் கண்டிப்பா அவர்களோட ப்ரோ புல்லரிச்சிச்சு ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே வெற்றிமாறன் சார் வரும்போதெல்லாம் க்ரௌட்லாம் அப்படியே ஷேர் பண்ணி வாங்கிடுவான். ஏன்னா அவருமே அந்த மாதிரி வந்தவர் தானே. இல்லை அவருக்குமே அவ்வளோ ஈஸியாக வந்து யாருக்குமே தந்தது இல்லைல்ல. போன உடனே எல்லாருமே வாய்ப்பு தர மாட்டாங்கல்ல. எல்லாருமே அப்படி தானே கஷ்டப்படணும். கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிப்போம்.
மக்களுக்கு வந்து ஸ்டார் வந்து ஒரு ஒன்லைன்ல சொன்னா என்ன சொல்லுங்க? ஒரு சாதாரண இளைஞன் ஒரு சினிமாக்காண்டி தேடி தான் லைஃப்பை தொலைச்சு தான் ஒய்ஃபு தன்னோட குழந்தை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணி ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த சூரி சொன்ன மாதிரி டைலாக் தான். ஒரு சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா தன்னோட நண்பன் இறப்புக்கு போகாமல், தன்னோட ஒய்ஃபு பிரசவ வலிக்கு போகாமல், தன்னோட வீட்டு விசேஷத்துக்கு போகாமல், சாப்பிட வழி இல்லாமல், காசு இல்லாமல், பைத்தியக்கார மாதிரி சுற்றி ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் பேர் தான் ஸ்டார். ஸோ அதுதான் வந்து புரிய வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு 2 விமர்சனம் தரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம், செகண்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம், அப்படிதான் தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து உட்காந்து என்ஜாய் ஒரு சீனை என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், காலேஜ் டேஸாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு சைல்டுஹுட்டாக இருக்கும் போது எல்லாமே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரிம் பண்ணக்கூடிய சீன் நிறைய இருந்தாலும் கூட அதை என்ஜாய் பண்ணுவோம் நம்ம, பெருசாக ஒரு லேகாக தெரியாது. ஆனால் ரொம்ப லென்த் ஓவராக போன மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இன்டர்வலோட முடிஞ்சிச்சு இல்லையா? செகண்ட் ஹாஃப்க்கு மேலே என்ன கதையில் சொல்ல வந்தாங்களோ அந்த கதையை சொல்லாமல் வேற எங்கெங்கேயோ ட்ராவல் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 1 hour வந்து அப்படியே படம் தேங்கி நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ வெற்றிமாறன் ஆஃபீஸ் போறாரோ அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி ஒரு கால வரல படம் பயங்கரமா போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1 time வாட்சபிள் தாராளமா. அவ்வளோ. வெற்றிமாறன் வருவார் கேமியோல, வேற யார் வரா கேமியோல? அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்பட்ட பட சாயல்ல வரும், முகவரி சாயல்ல வரும், வாரணமாயிரம் சாயல்ல வரும், சூரரை போன்ற ஊர்பட்ட சாயல்ல வரும் படம். சரிங்களா? அப்படியே ரெண்டாவது இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட பர்சனல் லைஃப்லயும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த படம். ஏன் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது ஒன்னா இருப்போம், ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிறது வேற மாதிரி இருப்போம். நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் போர்ட்ரேட் பண்ண விஷயம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ரெண்டாவது படத்துல கிரெடிட் யாருக்குன்னா யுவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுத்தாகணும். படத்தை இந்த அளவுக்கு எங்கேஜா நம்மளை உட்கார வச்சது அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட். ரெண்டாவது லாலுக்கு கொடுத்தாகணும். அப்பா ரோல்ல பயங்கரமா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பா இல்லாத எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அதே மாதிரி அப்பா இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா நமக்கு இந்த மாதிரி இல்லையன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும் படத்தில். கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் 2 ஹீரோயின் வராங்க. ஃபர்ஸ்ட் வர ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருக்கும், படத்துக்கு நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். செகண்ட் ஹாஃப்க்கு வர ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக ஒட்ட வச்ச மாதிரி இருக்கே தவிர செட் ஆகாமல் போயிடுச்சு. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது ஒய்ஃபாக வராங்க, படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க, அதனால இருக்குன்றாங்க. பட் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி இவங்க 2 பேருக்குள்ள நல்லா இருக்கும். செகண்ட் ஹீரோயின் திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க, அது ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா இது என்னோட விமர்சனம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து படம் பாக்குற மக்கள் என்ன மனநிலையில பாப்பாங்கன்னு எடுக்கிறாங்க. இவங்க அப்படி கிடையாது. நான் எடுக்கிறத நீ உட்காந்து பாருன்னு எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா வரல, இதுவும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர மற்றபடி ரொம்ப சூப்பர் டூப்பர் படம்லாம் கிடையாது. ஓப்பனா சொல்லணும். படத்துல பிடிச்ச சீன்னா அவரோட அந்த ஸ்கூல் டேஸ்ல +2 என்னவோ படிப்பாரு. அப்ப படையப்ப படம் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு சீன் நான் ஸ்பாய்லர் பண்ணல, போய் தியேட்டர்ல பாருங்க. அந்த சீன் பிளாஸ்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே அந்த அவங்க 2 பேரும் உள்ள எமோஷனல் பாண்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். அதான் சொன்னேன், அப்பா இல்லாத எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் அழுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஒரு அப்பா வந்து தான் சாதிக்க முடியாது, தான் பையன் சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். யுவன் மியூசிக் அவர் தாங்க படத்தோட ஹீரோன்னு சொல்லணும். ஓப்பனா சொல்லணும்னா பயங்கரமா இருந்தது மியூசிக்லாம். சூப்பரா இருந்துச்சு. சாங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டுன்ற மாதிரி படத்துல வந்துட்டே இருக்கும். பட் அது போரே அடிக்காது, பயங்கரமா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். பாட்டுலாம் பயங்கரமா இருந்துச்சு. பாட்டுலாம் உண்மையிலேயே ஐயோ தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு. உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது அந்த பாட்டு என்ஜாய் பண்ணதை விட அந்த பாட்டை நம்ம வந்து பசங்க அந்த வைப் தான் பயங்கரமா இருந்துச்சு தியேட்டர்ல பாக்குறதுக்கு. அந்த அதெல்லாம் தியேட்டர் மெட்டீரியல் சொல்லலாம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆமாமா, கிளைமேக்ஸ் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்க. அது பாருங்க, ஸ்பாய்லர் பண்ண கூடாது, பாருங்க. கெரியர்லயே அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் கெரியர்ல பெஸ்ட் படம் டாடான்னு தான் சொல்லலாம். இது அந்த அளவுக்கு பெஸ்டான்னு சொல்ல முடியல. பட் இதுவும் நல்ல படம் தான் உண்மையிலேயே. அது கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல படம் தான் சொல்லலாம். பட் அது பயங்கரமா இருக்கும். இதுலயும் அவரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா